ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு உங்களுடைய அன்பை வரவேற்கிறேங்க. என் சேனல் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் ஏதாவது கருத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் தர விதமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் டிரைவர் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி நான் ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நண்பர் வந்து தமிழில் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நான் தமிழில் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது டிரைவருக்கு பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது. ஹைவேல லோடு ஏற்றிட்டாங்க, போயிட்டுருக்காங்க, ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக போகிறாங்க அப்படின்னாக்கா எல்லா சமயத்துலேயும் வந்து நம்ம எக்ஸலேட்டர் பெடலை மிதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கால் வலி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் நமக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை வந்து இது பண்ணுறதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து கல்லோ இல்லை ஒரு வெயிட்டான பொருள் கட்டையோ எதையோ ஒன்று எக்ஸலேட்டர் பெடல் மேலே வச்சுருவோம். அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதாவது நம்ம ஆதி காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் தான். இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க தான் சில வண்டிகளில். இப்போ தான் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கம்பெனிஸ், அதாவது எய்ச்சர் கம்பெனியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எய்ச்சர் கம்பெனின்னு இல்லை, டாட்டா கம்பெனிலையுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் வேறு பிராண்டுகள் நான் இன்னும் போய் மஹிந்திராலாம் போய் பார்க்கல. மேபி நான் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னாக்க மஹிந்திரா, வேறு மாதிரி கம்பெனி லெய்லாண்ட் இப்போ வர அப்கமிங்கில் வர புது வண்டிகள் வர மஹிந்திரா பிக்கப் ஆகட்டும், இல்லை லெய்லாண்ட் ஆகட்டும், மஹிந்திரா கம்பெனிஸில் வேறு ஏதாவது லாரிகள் என்னெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எய்ச்சர் கம்பெனியில் இருக்கிற க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், மொத்தமாக நமக்கு ஸ்டேரிங்கில் இதில் காம்பினேஷன் சுவிட்சில் 2 லிவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரைட் சைடில் இருக்கிற ஒன்று, இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒன்று. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற என்னன்னு சொல்லிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வைப்பர் இருக்குது, ஹசார்ட் லைட் இருக்குது, எக்ஸாஸ்ட் பிரேக் சுவிட்ச் இருக்குது. இதை ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பிரேக் சுவிட்ச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரைட் சைடு லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்லைட்டுக்கு, பார்க்கிங்க்கு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இங்கே தான் இருக்குதுங்க க்ரூஸ் கண்ட்ரோல். ரைட்டுங்களா? இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? கார் மாதிரி இதுவும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஹைவேல போயிட்டுருக்கீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் டு சேலம் போயிட்டுருக்கீங்க. ஒரு ஃப்ரீயான ரோடாக இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்டெச்சு, ஒரு டோல் முடிச்சிட்டிங்க. அடுத்து கருமத்தம்பட்டி டோலில் அடுத்து எடுக்கிறீங்க ஒரு ஸ்டெச்சு. அடுத்த டோல் வரல எனக்கு ஸ்டாப் கிடையாதுப்பா, நான் போயிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னாக்க ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தை நான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக, அதாவது ஒரே நேர்கோட்டில் 60